தமிழகத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 64% பேரும் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 35% பேரும் 2ஆம் வகுப்பு பாடநூல்களை கூட படிக்க தெரியாதவர்களாக இருப்பதாக அதிர்ச்சி தரவுகளை வெளியிட்டது ஏசர் அறிக்கை. அந்த அறிக்கை வெளியானதும் இது தமிழகத்தை இழிவுபடுத்தும் முயற்சி என கொக்கரித்த ஸ்டாலின் மாடல் அரசு ஸ்லாஷ் கணக்கெடுப்பு என கதையை சொன்னது. மேலும் ரூபாய் 19 கோடி செலவில் மாவட்டத்திற்கு 15 பேர் கொண்ட சிறப்பு குழு அமைத்து 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கணித மற்றும் மொழிப்பாட திறன்களை மேம்படுத்துவதாக அரசு அறிவித்தது. இதனால் என்ன பயன் என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆசிரியர் பற்றாக்குறை தலைவிரித்தாடும் நிலையில் இத்தகைய குழுக்களை அமைப்பதால் என்ன பயன் என மக்களும் கேட்கிறார்கள். தலைமை ஆசிரியர்கள், மாவட்ட கல்வி அதிகாரிகள், இயக்குநர்கள் என அனைவரும் உண்மையான தரவுகளை மறைக்க பயப்படுவதாக குறிப்பிடும் ஆசிரியர்கள் ஸ்லாஷ் அறிக்கை உண்மையை மறைக்கும் முகமூடியாக மாறியிருக்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர். ஏசர் அறிக்கை உண்மையெனில் இந்த பயிற்சி திட்டம் அவசியம். ஸ்லாஷ் அறிக்கை உண்மையெனில் இந்த திட்டமே தேவையற்றது. இந்த முரண்பாட்டிற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிறார்கள் ஆசிரியர்கள்.